திருமண பத்திரிகைகளை போடுறது சரியா தப்புங்களா? நீங்களும் மங்களகரமான வருடம் இந்த தேதியில திருமணம் போடுறோம், நீங்களும் போடக்கூடாதுன்னு ஒரு பெரியவர் சொல்றாரு, போடலாமா? மங்களகரமா இருந்தாலும் எல்லாமே மங்களகரம் தானே, நிகழும் பார்த்து வரக்கூடியன்னு சொல்றது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு விழா எடுப்பது என்பது மிகவும் கடினம். அதோடு ஒரு நூல் வெளியீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் 2004 இருந்து 2012 வரைக்கும் 4 புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். ஆன்மீக புத்தகம், திருச்செங்கோட்டை பற்றி புத்தக வெளியீடு. அந்த புத்தகங்கள் பதிவிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். கண்ணை மூடினா கூட அந்த எழுத்து தான் முன்னாடி ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அந்த டைப் பண்ணக்கூடியது இது எல்லாமே அப்படிதான் இருக்கும். அந்த காலகட்டத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த புத்தக வெளியீடு ஜோதிட ரகசியங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க ஐயா. அப்படி அதுல படிச்சு பார்த்தேன், நிறைய விஷயங்கள், நிறைய பரிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே போல நமது ஐயாவும் கணீர் ஐயாவும் நிறைய புத்தகங்கள் ஐயா சிறப்பா எல்லோருக்கும் புரியும்படி எளிய முறையில கொடுத்துருக்குறாங்க. அப்படி அந்த புத்தக வெளியீடும் இங்கு நடந்திருக்கு, மிகவும் சிறப்பு. சரி, எனக்கு பேச கொடுத்த டைம்ல உங்களுடைய மொபைல் எண்ணில் எந்த எண் அதிகமா இருக்கு? 10 நம்பர்ல ஒருத்தருக்கு 3ஆம் நம்பர் இருக்குன்னு வைங்களேன். 3ஆம் நம்பர்னா எந்த வீடை சொல்வோம்? 3ஆம் நம்பர்னா எந்த வீடை சொல்வோம்? ராசி கட்டத்துல 12 கட்டத்துல எடுத்துக்கலாம். மிதுனம் பாத்தீங்கன்னா 13/3/1993 2:53 ஒரு பொண்ணு என்னிட்ட சொல்லுது, உங்க வீட்டுல யாருமா மிதுன லக்கணம் மிதுன ராசி யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டேன். ஆமாங்க, நானே மிதுன லக்கணம் தான் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. அப்படி ஒரு எண் இருக்கக்கூடிய இடத்துல சாமிஜி இப்பதான் சொன்னாங்க, எப்படி பலன் சொல்றதுக்கு பல விதம். அதுபோல நீங்க எடுத்துக்கோரிய அதாவது விதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்ப மிதுனத்துல பாத்தீங்கன்னா, மிதுனத்துல ஒரு கிரகம் இருந்தா நேரா எங்க பார்க்கும்? தனுசை பார்க்குங்களா? தனுசுல இருக்கிற நட்சத்திரத்தை எடுத்துக்காங்க, மிதுனத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்துக்காங்க. இந்த நட்சத்திரத்துல ராசி லக்கணம் யாருக்காவது இருக்கும் அந்த குடும்பத்துல, அப்படிதான் இருக்கும். இப்ப ஒருத்தருக்கு 3ஆம் நம்பர் வருதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட 3ஆம் நம்பர் 3 டைம் அவங்களுக்கு போன் நம்பர்ல வருது அப்படின்னா அவங்க முயற்சிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதே போல அங்க என்ன நடக்கும் பாருங்க, 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா? அப்ப பாக்கியஸ்தானங்கள் அங்கு அவங்களுக்கு 2வது முறை தான் சக்சஸ் ஆகும். அப்ப 2வது முறை சக்சஸ் ஆகும். இப்ப யாருக்காவது ஒரு போன் நம்பர்ல 2 டைம் வர்றது, யாராவது ஒரு நம்பர் சொல்லுங்க, உங்களுதுல எந்த நம்பர் வருது? 7 வருதுங்களா? 7 வந்ததுன்னு வச்சுக்காங்களேன், அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சில ஒற்றுமைகள் குறைவாய் இருக்கும். அவர் சொல்றத இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்றத அவர் கேட்க மாட்டார். இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு கேட்டா, 7ஆம் நம்பர் யாருக்கெல்லாம் அதிகமா வருதோ பாருங்க, அவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் குறைவு. எந்த ஒரு பாவகத்துக்கும் அதற்கு 7ஆம் பாவகம் நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அப்ப அந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர்கள் குறைவு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, 7ஆம் நம்பர் வரக்கூடியவங்களுக்கு, இப்ப ஆணுக்கு 7ஆம் நம்பர் 2 டைம் வருதுன்னு வைங்களேன், அவங்க மனைவிக்கு பூ வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அப்ப பூ வாங்கிட்டு போய் கொடுக்கறது இது எதுன்னா புது பழக்கமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சாமிக்கு பூ வாங்கிட்டு போய், அதாவது வீட்டுக்காரம்மாவுக்கு பூ வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அப்ப
அந்த மல்லிகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் உருவாகும். அப்போ 7ஆம் நம்பர் அதிகமாக வருது அப்படின்னா அந்த வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு மன வாழ்க்கை பாதிக்கப்படும், கணவன் மனைவிகள் பிரிஞ்சு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லும். சரிங்களா? அப்போ எந்த நம்பர் அதிகமாக வரலாம் அப்படின்னா எந்த நம்பருமே அதிகமாக வந்தாலும் அந்த பாவகங்கள் பாதிக்கப்படும். என்ன அப்படின்னா கட்டங்கள் 12, கிரகங்கள் 9, ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகத்தை போட்டாலும் 3 கட்டம் மைனஸ். ஒரு மனுஷனா பிறந்தா 3 மைனஸ் இருந்தே தீரும். அதனால எந்த நம்பர் வரக்கூடாதுன்னு இல்லை, எந்த நம்பர் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் கடைசியாக 0ன்னு முடிஞ்சுன்னா வாழ்க்கை 0வா போயிடும். அதனால கடைசியாக மட்டும் 0 வர மாரி நீங்கள் எடுக்க வேண்டாம். உங்களுடைய ஃபோன் நம்பரில் 42, 73 இது போல நம்பர்களை எடுத்து பயன்படுத்துங்க. மேலும் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோன் நம்பர் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய நம்பரை நோட் பண்ணிக்கலாம். 87781. நீங்கள் தானே 7ஆம் நம்பர் 2 டைம் வரக்கூடாது. நீங்களே 7ஆம் நம்பர் 2 டைம் வச்சிருக்கிறீங்களேன்னு கேட்டுறாதீங்க. 2 வந்ததுன்னு வச்சுக்கோங்க சார், அந்த குடும்பத்தில் குடும்பம் அமைவது தாமதமாகும், பொருளாதாரம் பற்றாக்குறை இருக்கும். 3 இருந்தால் முயற்சிகள் அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 9 வந்தால் அவங்க வீட்டில் சொத்து பிரச்சனை இருக்கும், கையெழுத்து பிரச்சனை இருக்கும், டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும். 5 வந்ததுன்னா பூர்வீக பிரச்சனைகள் இருக்கும். 4 வந்ததுனாலும் வீடு கட்ட முடியாது, சொந்த வீட்டில் இருக்க முடியாது, தாயாரோட ஒற்றுமை இருக்காது, இதெல்லாம் இருக்கும். 6 வந்ததுன்னா கடன் இல்லாத இருக்கக்கூடாது, கடனோட தான் இருக்கும். இல்லைன்னா வீட்டில் யாராவது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க. 8778172 என் பேர் ராஜா சங்கர். ஐயா சாமிஜிக்கு தெரியும், ஐயா சரவணராஜ் ஐயாவுக்கு தெரியும். நீங்கள் ஐயாவையும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மறுபடியும் சொல்லுங்களா? 8778172 அதே போல் 0க்கு அடுத்தது 4 வருதுன்னு வைங்களேன், தாயார்கிட்ட பணம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 7க்கு முன்னாடி 0 வந்ததுன்னா கலத்தரத்தோடைய குடும்பத்தில் பணம் இருக்குன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். அப்படியா? சந்தோஷம்.